இவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல கூட வருவாரு, சத்தம் போடாது, அப்ப மூஞ்சிய பாத்தீங்களா? வட்டாரம் அப்படி என்னடி இவங்கிட்ட இருக்கு? நஞ்சிபுரம் மேட்ருக்கு வரேன். இவரு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறப்போ பொதிகை சேனலில் ஆஹா பாடலாம்னு ஒரு நிகழ்ச்சியை இவரும் இவங்க ஒய்ஃபும் ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது கிட்டத்தட்ட அந்தாக்சரி மாதிரி, என்ன எழுத்தில் முடிக்கிறோமோ அந்த எழுத்துல தான் பாட்டை ஆரம்பிக்கணும் இன்னொருத்தர். அது எந்த காலகட்டம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு படம் வந்துச்சுல்ல, அந்த டைமிங்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே அவர் ஒரு காதல் வந்துச்சோ, ஒரு காதல் வந்துச்சோ சா அப்படியே தான் முடிப்பார். எவ்வளோ பாட்டு இருக்குது அந்த வருஷத்தில், எத்தனையோ படம் வந்திருக்கு. எதுக்கு இந்த ஒரே பாட்டை மட்டும் பாடணும், அப்படியே முடிக்கணும், அதுவும் சா அப்படின்னு முடிப்பார்ல, அப்படியே மைண்டில் இருந்துச்சு. ஏன் அப்படின்ற கேள்விக்கு ஒரு வழியாக விட கிடச்சிருச்சு. லைஃப்பில் ஓராயிரம் பிரச்சனை இருக்குது, அதுக்கெல்லாம் விட கிடைக்கல, பட் இதுக்கு கிடச்சிருச்சு. அது என்னென்னா, ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்கிய படத்தில் அந்த ஒரு காதல் வந்துச்சோ அந்த பாட்டுக்கு மட்டும் இவர் தான் மியூசிக் போட்டிருக்காரு. ராகவ் ராஜா அப்படின்னு வரும். அதனால தான் இவரே திரும்ப பாடி அந்த பாட்டுக்கு நான் தானே மியூசிக் டைரக்டரை நிரூபிக்கிறதுக்காக பாடிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அவர் அத்தனை தடவை பாடியும் அவர் தான் அந்த பாட்டு மியூசிக் டைரக்டர்ன்றது எனக்கு தெரியவே இல்லை. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சந்தேகத்துக்கு விடை கிடைச்சிருச்சு. அப்புறம் ராகவ் ப்ரோ, உங்களோட ஒரு பாட்டுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன். அந்த இன்ஸ்டாவில் ஒரு பையன் சொல்லுவாள், சும்மா எல்லாரையும் பார்த்து ஃபேனு சொல்லுவாள், அந்த ஃபேனு கிடையாது. நிஜமாலுமே என்ன பாட்டுன்னா, பா யா தா வி சா என்னடா பாட்டு இதுன்றீங்களா? நிறைய பேர் தெரியாது, ஆனால் செம்ம பாட்டு. நஞ்சிபுரம் படத்தில் இருக்கும். அந்த படத்துக்கே மியூசிக் டைரக்டர் அவர் தான், அப்படிதான் நினைக்கிறேன். அதே மாதிரி நஞ்சிபுரம்னு ஒரு படம் வந்துச்சு, அதுக்கும் மியூசிக் நான் தான். நீங்க உங்களை மறக்கல, ஞாபகம் வச்சிருக்கேன். ஆஹா பாடலாம். ரொம்ப தேங்க்ஸ் மேம்.